Hi students, welcome to my channel. ஸோ இது பார்த்தீங்கன்னா 10th சோஷியல் சயின்ஸ்க்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர் குவார்ட்டர்லிக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா கொஷின் பேப்பர் நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ சோஷியல் சயின்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். என்ன கேட்டால் 35 மார்க்ஸ்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். எப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வேர்ல்டு மேப் இருக்குது, இந்தியா மேப் இருக்குது, 1 மார்க் தான் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்லுமே கீ. நீங்கள் 1 மார்க் படிக்கணும்னா மற்றதுக்கு எதுக்குமே போகாதீங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய அட்வைஸ். ஏன்னா 1 மார்க் தான் உங்களுக்கு வந்து மார்க் ஸ்கோரிங் ஏரியா. 1 மார்க் தான் எல்லா டீச்சர்ஸுமே உங்களை படிக்க சொல்லுவாங்க. சோஷியலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 1 மார்க் கண்டிப்பாக புக்கிங் தான் வரும். இப்போயே சொல்லிட்டேன். ஏன்னா நான் எழுதின பேர் ரெண்டு புக்கிங் தான் வந்துச்சு. வருஷம் நான் கொஷின் பேப்பர் பார்க்குறப்பெல்லாம் 2 புக்கிங் தான் வருது. ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 10 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கொஷின் பேப்பர் 27 வந்து கம்பல்சரி. ஸோ கம்பல்சரி நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து சென்டம் எடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரி எல்லாமே புக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி தான் ஆகணும். அது மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இல்லை எக்கனாமிக்ஸ், இந்த 3 பார்ட்லேருந்து தான் வரும் கம்பல்சரி பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் 2 மார்க்ஸ்க்கு வந்து ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு 2 மார்க் முக்கியமாக இருக்கும். 3 மார்க்கில் வந்து நீங்கள் ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்க்குறீங்கல்ல, அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கண்டிப்பாக வந்துடும். அது எதுலேருந்து வந்துடும்? ஹிஸ்ட்ரியிலேருந்து தான் வரும். ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு புக் பேக்லேயே இருக்கும். புக் பேக்கில் 1 மார்க் இருக்கும்ல, ஃபில்லப்ஸ்னு இருக்கும். அந்த ஃபில்லப்ஸ் தான் அதில் வந்து 5 பார்ட்டாக கேட்பாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் லெசன் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. டைம்லைன் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். செகண்ட் வேர்ல்டு வார், அதுக்கப்புறம் 1940 நினைக்கிறேன், 1940. ஸோ இந்த டைம்லைன் பீரியட், அந்த 10 இயர்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் இருக்க டீட்டெயில் நல்லா படிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் லெசன் ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஜியாகிரஃபியில் செகண்ட் லெசன். ஸோ இந்த 2மே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் மேப் நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா படித்து நல்லா எக்ஸாம் எழுதுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.